Hi all the lovers, warm welcome to all. Prakash Mobile Cricket Club tournament ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் கார்மெண்ட்ஸ் விசஸ் என்எஃப்சிசி. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே லவ்லி டேக்கன். இங்கே பாண்டியா ஸ்ட்ரைக்கில் இருந்தார். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஃபீல்டர் கைக்கு நேராக அடிச்சு விட்டு விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டுருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்எஃப்சிசி. இங்கே செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்சிசி விசஸ் சிஆர் கார்மெண்ட்ஸ். இதில் வந்து சிஆர் கார்மெண்ட்ஸ் டாஸ் ஆன் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஃபஸ்ட் பாலே விக்கெட் போயிருக்கு. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சங்கர் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் பிரகாஷ் வந்திருக்காரு. சூச்சிக்கிட்ட திரும்ப நல்ல கனெக்ஷன். ஒன் பவுன்ஸில் ஃபீல்டர் கை போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். நான் செகண்ட் பேட்ஸ்மேன் ஆல்பர்ட் இப்போ ஸ்ட்ரைக் அணிக்கு வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் நம்பர் 3. குட் ஷாட். சூச்சிக்கிட்ட நல்ல கனெக்ஷன். இங்கே ஒன் பஞ்ச் பவுன்ஸ் ஆகி பவுண்டரி போயிருக்கு. ஆல்பர்ட் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் 4 ரனோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு அதிரடியான ஸ்டார்டிங்னே சொல்லலாம் ஆல்பர்ட் கிட்டேருந்து. ஃபஸ்ட் பால் கிரீஸுக்கு வெளியே போட்டனால நோ பால் வந்திருக்கு. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். இங்கே ஃபுல் டாஸ் பால் எட்ஜில் போயிட்டுருக்கு. கீப்பரால் தடுக்க முடியல. நல்ல ஷாப். இங்கே 2 ரன் சொல்லிட்டாங்க. ஃப்ரீ ஹிட் பால் 2 ரன் மட்டுமே ஓடி எடுத்துருக்க முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் குட் பால். நல்லா ஃபேஸையும் எடுத்துகிட்டு வந்தார். ஸ்டிக்கு ஒட்டியே வந்துச்சுன்னு சொல்லலாம். 4 ஸ்ட்ரீமில் சூப்பராக பால் பண்ணியிருக்காரு பவுலர் பிரகாஷ். டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சிஆர் கார்மெண்ட்ஸ் 8 for 1 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட பவுலர் சுபாஷ் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 சுபாஷ் டு சங்கர். நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட் பேட்டோட எட்ஜில் பட்டு போயிருக்கு. பவுண்ட்ரி. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு சங்கர். வெல் பிளேட். பால் நம்பர் 2 ஃபுல்லராக வந்தார். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் நல்ல ஃபீல்டிங். அங்கே இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 3 க்ளீன் பால் எடுத்துகிட்டு வந்து விக்கெட்லேயே போட்டிருக்காரு. இங்கே கில்லி காலி பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சுபாஷ். இங்கே செகண்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் தனசேகர் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே இங்கே லோயர் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்வீப் ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். இங்கே பேட்டோட எட்ஜில் பட்டு போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். இங்கே பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்வீப் ஷாட் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரி. தனசேகர் பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. பவுண்ட்ரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சிஆர் கார்மெண்ட்ஸ் 19 for 2 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் போட பவுலர் சுந்தர் வந்திருக்காரு. ரைட் டைம் பவுலர் அரௌண்ட் த கால்லேருந்து. போன பால் வைடு அகைன் ரீபால். குட் ஷாட். ஸ்லாட்டில் போட்ட பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. ஆனால் 6 லைனில் மாட்டிட்டார். இங்கே விக்கெட் கால் வந்திருக்கு. இங்கே அனதர் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு பவுலர் சுந்தர். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே சங்கர் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டுருக்காரு. தேர்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். போன பால் வைடு அகைன் ரீபால். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் பழனி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஸ்லாட்டில் விழுந்த பால் தூக்கி வெளியே அடிச்சிருக்காரு. இங்கே மேக்ஸிமம் பழனி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமமோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மாசிவாக அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பால் நம்பர் 3 லோயர் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. குட் டேக்கன். 6 லைனில் நல்ல டேக்கன். அங்கே சூப்பராக பிடிச்சிருக்காரு. பாலை கடைசி வரைக்கும் ஐஸ் அந்த பால் வந்து சூப்பராக பிடிச்சிருக்காரு. இங்கே ஒரு நல்ல ஸ்வீட் ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் சுந்தர். இங்கே 4th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே எட்ஜில் போயிருக்கு. பவுண்ட்ரி போகிறக்கான பாசிபிலிட்டிஸ். எஸ் பவுண்ட்ரி. ரஞ்சித் அவர் பேட்லேருந்து ஒரு லக்கீலி இன்சைடு ஜெய் வந்திருக்கு. ஒரு 4 ரன் ஆடாது அவங்க டீம் ஸ்கோர் போர்டில். ஒரு சைடில் ரன் வந்தாலும் விக்கெட்டை விட்டுட்ருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏஜ் ரன் கான். இந்த ஓவரில் 3வது விக்கெட்டை டேக் பண்ணுறாரு பவுலர் சுந்தர். பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டை அள்ளிட்டு இருக்காரு. இங்கே தொடர்ந்து விக்கெட்டை விட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். வரக்கூடிய ஓவர்ஸில் கொஞ்சம் பொறுமையாக விளையாடுறாங்களா என்னென்னு பார்க்கலாம். ஆஃப்டர் த விக்கெட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆண்ட்ரூஸ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் ஷாட். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிட்டுருக்கு. நல்ல ஃபீல்டிங் சேவ். அங்கே 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சிஆர் கார்மெண்ட்ஸ் 32 for 5 ஆடி இருக்காங்க. 4வது ஓவர் போட பவர் விக்கி வந்திருக்காரு. பால் நம்பர் 1 குட் பால். நல்ல ஒரு விக்கெட் வேரியேஷனில் வந்துச்சு. இங்கே பீட்டன். பால் நம்பர் 2 குட் ஷாட். நல்ல ஒரு இன்சைட் அவுட்டில் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் க்ளோரியஸ். அப்சல்யூட்லி க்ளோரியஸ் ஒன். இங்கே ஆண்ட்ரூஸ் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். பால் நம்பர் 3
ஃபுல்லராக வந்தார், நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் மேக்ஸிமம், பேக் டு பேக் மேக்ஸிமம். ஆண்ட்ரூஸ் பேட்லேருந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், மடக்கி அடிச்சிருக்காரு. இதுவும் மேக்ஸிமமான்னு பார்த்தா எஸ் மேக்ஸிமம். ஹேட்ரிக் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர ஆண்ட்ரூஸ். இந்த ஓவரை பெரிய ஓவரை மாற்றிட்டு இருக்காரு. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பால் டாட்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் 3 பால் 3 மேக்ஸிமம் தூக்கி வெளியே கடாசிருக்காரு ஆண்ட்ரூஸ். பால் நம்பர் 5 டாப் எஜ்ஜில் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் கீழே இருக்கார், பால் கீழே. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு காஸ்ட்லி கேட்சாக இருக்க போகுதுன்னு பார்க்கல. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். எஜ்ஜில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங். இங்கே ஒரு குயிக் சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் த 4th ஓவர் சிஆர் கார்மெண்ட்ஸ் 52 for 5 ஆடி இருக்காங்க. 5வது ஓவர் போட சரவணன் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 சரவணன் டு தனசேகர். ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. 1 பிச்சில் பம்ப் ஆயிருக்கு. ஃபீல்டரால் தடுக்க முடியல. இங்கே பவுண்டரி போயிருக்கு. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடிச்சு பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்குறாரு தனசேகர். பால் நம்பர் 3 குட் ஷாட், நல்ல கனெக்ஷன், நல்ல ஹைட்டில் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருமான்னு பார்த்தா லவ்லி டேக்கன். அங்கே பிரகாஷ் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு. பெரிய ஷாட்ஸ் ஆகிட்டு இருக்கு. தனசேகரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே 6வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். இந்த விக்கெட் லாஸ்ட் டேக்கன் நியூ பேட்ஸ்மேன் மனோஜ் வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் டாப் எஜ்ஜில் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு. குட் டேக்கன். இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸே அள்ளி கொடுத்துருக்காரு சரவணன். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறமே நல்லா கம்பேக்கிங்காக போட்டிருக்காரு. இங்கே தொடர்ந்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஹேட்ரிக் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. போன பால் வைடு. அகைன் தி பால் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சத்தி. ஃப்ரீ ஹிட் பால். ஒரு ஸ்கூப் ஷாட். ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. இங்கே பவுண்டரி போயிருக்கு. சத்தியும் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் 4 ரன்னோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. குட் ஷாட், வெல் பிளேட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். குட் ஷாட், மடக்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் சேவ். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் சிஆர் கார்மெண்ட் 62 for 7 ஆடி இருக்காங்க. பால் நம்பர் 2 பிரகாஷ் டு சத்தி. டாப் எஜ்ஜில் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் வந்திருக்காரு. லவ்லி டேக்கன். இங்கே 8th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித். அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். இது ஒரு குயிக் சிங்கிள். பால் நம்பர் 4 ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆண்ட்ரூஸ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. குட் ஷாட், நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. லவ்லி டேக்கன். 9th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சங்கர் வந்திருக்காரு. பால் நம்பர் 5 இங்கே டவுன் த லெக் வந்திருக்கு. டாட் பால். டெத் ஓவர்ஸில் பயங்கரமாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு பிரகாஷ். எந்த ஒரு பெரிய ஷாட்டும் ஆட விடாமல் நல்லா கண்ட்ரோல்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். எகைன் ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கான வாய்ப்பு. குட் டேக்கன். இந்த விக்கெட்டோட 10 விக்கெட்டையும் இழக்கிறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். விக்கெட்டோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சிஆர் கார்மெண்ட்ஸ் 64 for 10 ஆடி இருக்காங்க. 65 ரன். ரியோ சிசிக்கு டாக்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 36 பாலுக்கு 65 ரன் ஆகணும். 2 டீம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸில் 65 ரன் டாட்டை சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேட்ஸ்மேன் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் குரு இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் சத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் டைம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து வருவார். நம்பர் 1 சத்தி டு குரு. குட் பால், நல்ல ஷார்ட் ஆஃப்லேருந்து டெலிவரி. டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பால் நம்பர் 2 குட் ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு. எடுத்துருவாங்களான்னு பார்த்தா மேக்ஸிமம் போயிருக்கு. இங்கே குரு அவர் ஃபேஸ் பண்ண 2வது பால் மேக்ஸிமமோட அவர் டீம் ஸ்கோர் போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. 6 ரன் அவங்க டீம் ஸ்கோர் போட ஆட் பண்ணுறாரு. பால் நம்பர் 3 இங்கே லிக்கெட் வேரியேஷன் ஒயிட் கால் வந்திருக்கு. இங்கே ஒயிட் +1 பால் ஒயிட் இல்லை பைஸில் ஒரு சிங்கிள் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு டிரைவ். இங்கே கவர்ஸில் ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், மடக்கி அடிச்சிருக்க. கேட்சுக்கான வாய்ப்பு. நல்லா ஜட்ஜ் பண்ணி உட்காந்து பிடிச்சிருக்காரு. இங்கே விக்கெட் 6 கொடுத்துருந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சத்தி. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க ரியோ சிசி. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஃபுல்லராக வந்தார். டாட் பால். டாட்டோட இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ரியோ சிசி 8 for 1 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட பவர் மனோஜ் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 மனோஜ் டு சரவணன். நல்ல ஒரு டிரைவ். நல்ல எக்ஸலண்ட்டான ஸ்டாப். அங்கே ஃபீல்டர் இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 2 ஃபுல் டாஸ் பால். நேரம் பவுலர் கைக்கு அடித்தார். கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப் ஆனால் இந்த பால் டாட். பால் நம்பர் 3 ஃபுல்லராக வந்தார். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ண அது பவுண்டரியாகவும் போயிருக்கு. குட் ஷாட், வெல் பிளேட். 4 ரன் ஆட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் கார்த்திக். பால் நம்பர் 4 நல்ல ஒரு ஃப்ளிக்.
ஒன் பிச்சில் ஃபீல்டர் குயிக்கிங். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லராக வந்தார். டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். நல்ல ஒரு ஃப்ளிக். குட் டேக்கன். கரெக்டான ஃபீல்ட் செட்டப்பில் வச்சு போட்டுருந்தாங்க. அதுக்கான பலனும் கிடச்சிருக்கு. இங்கே செகண்ட் ஒன் லாஸ் பண்ணுறாங்க ரியோ சிசி. அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ரியோ சிசி 14 for 2 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் போட பவுலர் ஆல்பர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து வருவார். பால் நம்பர் 1 ஆல்பர்ட் 2 கார்த்திக். குட் ஸ்டாப். இங்கே டாட் பால். பால் நம்பர் 2 குட் பால். நல்ல ஒரு விக்கெட் பொசிஷன். இங்கே பீட்டன். தொடர்ந்து 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு ஆல்பர்ட். பால் நம்பர் 3 குட் ஷாட். நேருக்கு நேராக லாங் ஆனில் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நந்து. அவர் ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 4 நல்லா இழுத்து போட்டார். நல்லா ஃபேஸியாகவும் வந்துச்சு பீட்டன். பால் நம்பர் 4 குட் பால். பிச் ஆஃப் த பால் வந்து நல்லா டிவியேட் ஆகுது. தொடர்ந்து 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பவுலர் ஆல்பர்ட். அவர் போட்ட 5 பால் வெறும் 1 ரன் மட்டுமே போட்டு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் டவுன் ரோட் போய் விளாசிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு டாப் பிச்சில் போயிருக்கு. லவ்லி டேக்கன். இங்கே விக்கெட்டோட இந்த ஓவர் முடியுது. 3வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க ரியோ சிசி. அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ரியோ சிசி 15 ரனுக்கு 3 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவர் போட போகிற பழனி வந்திருக்காரு. பழனி டு கார்த்தி. நேருக்கு நேரம் வச்சுருக்காரு. கேப்பில் போயிட்டுருக்கு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங். எங்கள் ஃபீல்டர் மனோஜ். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ். பால் நம்பர் 2 பழனி டு சுபாஷ். டாப் பிச்சில் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு. குத்தி கட்டாக இருக்குது. நல்ல ஃபீல்டிங். 2 பவுன்ஸில் எடுத்திருக்காரு. இந்த பால் 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. பால் நம்பர் 3 குட் ஷாட். கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். எஸ் கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி. ஒரு கவுண்ட்ரி மூலியமாக 4 ரன் ஆட் பண்ணுறாரு சுபாஷ். வெல் பிளேட். போன பால் ஒயிட் அகேன் பால். ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 குட் ஷாட். டவுன் த ரன் போய் விளாசிருக்காரு. மேக்ஸிமம் தேவையான நேரத்தில் ஒரு பெரிய ஷாட் எடுத்துகிட்டு வர கார்த்தி. இந்த ஓவரை பெரிய ஓவரை மாற்றிட்டு இருக்காரு. 10 ரனுக்கு மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க 2 பேட்ஸ்மேனும் சேர்ந்து. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு. குட் டேக்கன். நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச். அது அவரோட அட்டம்ப்ட்டுக்கு அதுக்கு பலன் கிடச்சிருக்கு. இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. 5வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க ரியோ சிசி. அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ரியோ சிசி 30 for 4 ஆடி இருக்காங்க. இங்கே 5வது ஓவர் போட போவார் ஆல்பர்ட் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். இன்னும் 12 பாலுக்கும் 35 ரன் ஆடணும். பால் நம்பர் 1 ஆல்பர்ட் டு சுபாஷ். குட் ஷாட். நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்த்தா வெளியே போயிருக்கு. மேக்ஸிமம் தேவையான நேரத்தில் ஒரு 6 ரன் ஆட் பண்ணுறாரு சுபாஷ். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு பவுலர் மேலே ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெஷரை போட்டிருக்காரு சுபாஷ். பால் நம்பர் 2 குட் ஷாட் அகெயின். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. போன தடவை லாங் ஆனா இந்த தடவை லாங் ஆஃபில் ஒரு மேக்ஸிமம். பேக் டு பேக் 2 மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர்றாரு சுபாஷ். பால் நம்பர் 3 குட் ஷாட். நல்ல ஒரு புல் ஷாட். மேக்ஸிமம் ஹேட்ரிக் மேக்ஸிமம் பதிவு பண்ணுறாரு சுபாஷ். தேவையான நேரத்தில் ரன்ஸ் அள்ளிட்டு இருக்காரு. ஃபீல்டர்ஸுக்கெல்லாம் கிரவுண்டை சுற்றி காமிச்சிட்ருக்காருன்னு சொல்லலாம். 3 ஏரியாலையும் 3 சிக்ஸர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு சுபாஷ். பால் நம்பர் 4 நோ பால். வேஸ்ட்டுக்கு மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. தேவையான நேரத்தில் ரியோ சிசிக்கு ரன்ஸ் மேலே பொழிஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம். ஃப்ரீ ஹிட் பால். குட் ஷாட். நல்ல ஒரு இன்சைட் அவுட்டில் அடிச்சிருக்காரு. வெளியே கடாசிருக்காரு சுபாஷ். அவர் ஃபேஸ் பண்ண 4 பால் மேலே 4 மேக்ஸிமமாக கிளியர் பண்ணியிருக்காரு. 12 பாலுக்கு 35 ரன் தேவைப்படுற நிலைமையில் 8 பாலுக்கு 11 ரன் தேவைப்படுற நிலைமையில் மாற்றிருக்காரு. 1 மேனாக மேட்சை மாற்றிட்டு இருக்காரு சுபாஷ். பால் நம்பர் 5 எட்ஜில் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். இங்கே இந்த பால் ரன் எதுவும் ஓடல. டாட் பால். 7க்கு 10 லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். குட் ஷாட். டவுன் த ரன் போய் விளாசிருக்காரு. மேக்ஸிமம் மேட்சை அப்படியே மாற்றிட்டாரு ரியோ சிசி சைடில் சுபாஷ். இந்த ஓவரில் மட்டுமே 5 மேக்ஸிமமாக கிளியர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர் த்ரில் வந்துட்டோம். கடைசி 6 பாலுக்கு 4 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தான் இருப்பார். பிரகாஷ் இருக்கார் ஸ்ட்ரைக்கில். ரைட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் கார்லேருந்து பால் நம்பர் 1 சங்கர் டு பிரகாஷ். குட் பால். நல்ல பவுன்சர் டெலிவரி. இங்கே ஏஜ் ரன் கான். முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை ட்விஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். கடைசி 5 பாலுக்கு 4 ரன் ஆடணும். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரதீப். பால் நம்பர் 2 5க்கு 4.
நல்ல பவுன்சர் டெலிவரி. இங்கே 1 பவுன்ஸ் சிக்னல் மட்டுமே வந்திருக்கு. டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டு மேட்சுக்குள்ளே வந்திருக்காங்க சிஆர் கார்பன்ஸ். கடைசி 4 பாலுக்கு 4 ரன் ஆகணும். பால் நம்பர் 3 நல்லா ஃபேஸாக வந்துச்சு. இங்கே பைஸில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க. இங்கே முக்கியமான நேரத்தில் ஒரு பைஸில் ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. கீப்பர் மிஸ் பண்ணதுனால ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுது. இன்னும் 3க்கு 3 என்ன நடக்க போகுது? மேட்ச்சில் ட்விஸ்ட் இருக்குது. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் சுபாஷ் ஸ்ட்ரைக்கில் 3க்கு 3. பால் நம்பர் 4 குட் ஷாட், மடக்கி அடிச்சிருக்காரு. மேட்ச் வின்னிங் ஷாட்டாக இருக்குமான்னு பார்த்தா இந்த மேக்ஸிமமோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ரியோ சிசி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்க தெரிவிச்சுக்கலாம். ஆனால் நல்ல பேட்டிங்ண்ணா. 5 மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு ஒரே ஓவரில். சுபாஷ் 1 மேனாக எடுத்துகிட்டு போய் அவங்க டீமை வின்னிங் மேட்சுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவங்க டீமோட செலிப்ரேஷனை பார்க்க முடியுது. குவார்டர் ஃபைனலுக்குள்ளே அவங்க டீமை எடுத்துகிட்டு போயிருக்காரு சுபாஷ். இங்கே நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஒரு ஓவர் மட்டுமே மேட்ச் மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். அதனால் இந்த மேட்ச் இருந்து வெளியேறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். இருந்தாலுமே 2 டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.